தளபதி வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் தளபதி. வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ ஓ நீ வணக்கம் வைக்க மாட்டியா? என்னங்க தளபதி இல்லைங்க, வணக்கம் வைங்க. நீ நீ இல்லைங்க தளபதி, வணக்கம் வைங்க. அதர் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் வணக்கம் வைக்க மாட்டாரா? வணக்கம் வைங்க, எங்க மேனேஜருக்கு வணக்கம் வைங்க. எம்டி சார், எம்டி சார் ஒரு பஞ்சாயத்து ஆயிடுங்க, வாங்க எம்பி சார். உட்காருங்க, நடுவில் உட்காருங்க, நடுவில் உட்காருங்க. என்ன பஞ்சாயத்து? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க, என்ன பஞ்சாயத்து? இவர் எவ்வளவு பெரிய மேனேஜர், எல்லாரும் தேர்ந்தெடுத்து ஒரு மேனேஜர் ஆக்கியிருக்கோம். எல்லாரும் தேர்வு செய்யல. பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல ஒரு 8 பேரை கடன் வாங்கி, அதுக்கு பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல ஒரு 3 பேரை குதிரை பேரை திருடி அவருக்கு ஓட்டு போட வச்சு மேனேஜர் ஆயிருக்காருல, மேனேஜர் ஆயிருக்காருல. நீங்க இல்லங்க தளபதி, பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்துமா? அவரு வணக்கம் வைக்க மாட்டாருங்க, நாங்கெல்லாம் வணக்கம் வைக்கிறோம். அவர் அனதர் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் தானே, இவரே இந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர். அனதர் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் வணக்கம் வைக்கணும்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வணக்கம் வைக்கணும்ல. இந்த கம்பெனியோட மேனேஜர்ல இவரு. நீங்க 2 பேர் தான் அவருக்கு கீழே வரீங்க. இல்லங்க, பஞ்சாயத்து முடிக்காம எங்க உட்காருங்க, இல்லங்க. நீங்க 2 பேர் தான் அவருக்கு கீழே வரீங்க. நீங்க 2 பேர் எந்திரிச்சு நிக்கலாம், படுக்கலாம், அப்படி என்ன வேணாலும் அவர் காலடி மண் எடுத்து மூஞ்சி அப்பிக்கலாம். இவர் எல்லாத்துக்கும் மேனேஜர் தானே? இல்ல இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இவர் மேனேஜர், புரியுதுங்களா? மரியாதை வேண்டாமா? இல்ல இல்ல இருங்க, இப்ப பேசி முடிச்சிருவோம். ஐயோ சாமி, வேற சும்மா சும்மா உட்கார்றாப்புல. இல்ல இப்ப அவர் எந்திரிக்கணும், அவ்வளவு எந்திரிக்கணும்ன்றீங்களா? ஆமா. நீங்க ஒரு நிமிஷம் பஞ்சாயத்து பண்ணு, உட்காருங்க, நீங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த அவை குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா விதி எண் 4448 இதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் இவர் வந்து முதல்வர் மாதிரி இவர் மேனேஜர். இவர் வரும்போது நீங்க எந்திரிச்சு நிக்கலாம், நீங்களும் எந்திரிச்சு நிக்கலாம். நீங்க எந்திரிச்சு நிக்கணும்னு கட்டாயம் இல்ல, ஆனா தமிழர் பாரம்பரியம் படி வீட்டுக்கு வந்தா அவர் நிற்பாரு. இப்ப நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு வைங்களா, அவர் கையை பிடிச்சிட்டு போய் இவர் தான் மேனேஜர்னு அவங்க அப்பா கிட்ட அவர் காட்டுவாரு. ஓ இவர் தான் மேனேஜரான்னு அவரும் பாத்துருவாரு. அப்ப தமிழர் பண்பாடு இருக்கும். இங்க சட்டமன்றத்துல அப்படி காட்ட வேண்டியிருக்காது, சரிங்களா? ஆமா நான் கேக்குறேன், மந்தமா சாத்திட்டு உட்கார வேண்டியதானே? இங்க இருந்து அங்க போய் நடக்கிறது, இங்க நடக்கிறது என்ன சகன்மோகன் ரட்டியா? இதுக்கு முன்னாடி இருந்த பக்கத்து கம்பெனி மேனேஜர் மாதிரி பண்ணாதீங்க, சுயமா ஏதாவது பண்ணுங்க. சும்மா அங்க போறீங்க இங்க வரீங்க, அதுக்கே நேரம் போயிருது. அவரை பார்த்து பண்ணனால தானே ஒரு மேனேஜரா. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? வணக்கம் வைக்கணும். இப்ப இவர் வந்து இப்படி வணக்கம் வைக்கும் போது இவர் உட்காரும் போது இவர் எந்திரிக்கணும். அப்ப வந்து படபடவே அப்படின்னு ஒரு ரீல்ஸுக்காக நீங்க எதிர்பார்க்குறீங்க, அதானே? வெக்கமா இல்லையா? நான் கேட்குறேன், தெரியாம கேட்குறேன். அவை குறிப்பில் இந்த ஆபீஸ் ரூல்ஸ் படி அதெல்லாம் கிடையாது. எந்திரிச்சு நிக்கணும் அவசியம் கிடையாது. அப்புறம் அவரு வரும்போது எந்திரிச்சு நிக்கணும். நீங்க எல்லாரும் நிப்பீங்களா? ஆமா. என்னம்மா மன்மத வணக்கம், ஆமாவா இல்லையா? அவரு அது அவரு நிக்கணும். அவரு அப்புறம் என்ன பாரு, நான் வந்தா மட்டும் எந்திரிச்சுன்னா போதும். நான் தான் எம்டி, நான் வந்தா இல்லைங்க, தேவையில்லாம பேசி சண்டை போடாதீங்க, புரியுதுங்களா? இப்போ இந்த ஆபீஸ்ல கரண்ட் இல்ல, பல நாள் கரண்ட் இல்லை. நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவன் வேலையே பார்க்க மாட்டான், கரண்ட் இல்லை. சரி இபி பில்லு வராது, கரண்ட்டே இல்லையேன்னு பார்த்தா 5 மடங்கு ஏறி போயிருது. நான் மேனேஜரை தான் கேட்பேன், என்னையா கிழிச்சிக்கிறியா என்னையான்னு. ஆனா வந்து அதெல்லாம் உங்க பிரச்சனையா தெரியல, அவர் தான் பேசவே மாட்டாரு. அது மாதிரி இந்த இந்த ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ் எம்ப்ளாயியோட ஒரு பையன் கஞ்சா அடிக்கிறவனை போட்டு கொடுத்துருக்கா, அவனை போட்டு கொண்டிருக்காங்க. நம்ம ஆபீஸ் பையன் தானே அவன், அவன் நம்ம தான் தட்டி கேட்கணுமா இல்லையா? அது போல இங்க இருக்க ஒரு நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு 3 பேர் கர்நாடகாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்க இருக்கவங்க சுட்டு கொண்டிருக்காங்க. அதை கேட்கணுமா இல்லையா நம்ம? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. சாயந்தரமா சொன்ன கேட்டாரு, என்னன்னு ஏதோ என்ன கேட்டீங்க தளபதி சொல்லுங்க. அததான் அவங்க கேக்குறாங்க, அந்த கம்பெனிக்காரன் கேக்குறான், கர்நாடகா கம்பெனிக்காரன், எங்க இதுல இருக்க மேனேஜரே அறிக்கை வெளியிடல, அதுக்குள்ள அவருக்கு என்ன அறிக்கை வெளியே எப்படி கிடைச்சிச்சு, கற்பனையில வெளியே அறிக்கை விட்டுட்டாரு. அந்த கம்பெனி மீட்டிங்ல பேசுறான், கர்நாடகா சட்டமன்றத்தில் இப்படி பேசியிருக்கான். நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க, யார் எந்திரிச்சு நிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க இஷ்டத்துக்குலாம் பண்ணாதீங்க, புரியுதா? சும்மா செவனு அசிங்கமா இருந்து பாரு, மரியாதைங்கிறது தானா வரணும். நான் கேட்கவே இல்லைங்க. குறுக்க பேசுனா குறுக்கலையா போட்டுருவேன், ஈர்ப்புடா நியாயம்டா. தானா வரணும். இந்த எழுத்தல் கம்பெனிக்காரன் பிஜே இருக்க பாருங்க, பிஜே கம்பெனிக்காரன், அவனை வந்து பார்த்து பயந்துக்கிறீங்க, அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான்னு. அவன் எதையாவது செஞ்சிருவானா நீங்க இங்க இருந்தே பயப்படுறீங்க? உங்க கம்பெனி இந்த கம்பெனி, இங்க இருக்கவன் எப்படி அவன் வேலையை விட்டு தூக்குவான்? அதனால நீங்க வந்து அதெல்லாம் தைரியமா பேசுனீங்கன்னா உன்னால தானா மரியாதை வரும். என்னப்பா அப்ப நீங்க பேசுங்க, என்னப்பா புரியுதுங்களா? மரியாதை தானா வரணும், கேட்டு வாங்காதீங்க, அசிங்கமா இருக்கும். நீங்க வந்தா மட்டும் நான் வந்தா மட்டும் சாரி நில்லுங்க போதும், அப்படி பேசக்கூடாது. யாரு வந்தாலும் யாரு வந்தாலும் நிக்க வேணாம், நிக்கவே வேணாம். அதுக்காக கால் மேல இப்படி கால் போட்டு இப்படி உட்காரக்கூடாது.
அப்படிலாம் உட்கார கூடாதா? அப்படிலாம் உட்கார கூடாது, சைலண்டா உட்காருங்க. என்னப்பா அப்போ மோதம் வந்தா கூட எந்திரிச்சு நிக்க கூடாது. அவசியமே கிடையாது. நீங்க மூஞ்சி இப்படி திருப்பிக்கலாம், இப்படி இழுக்குன்னு, புரியுதுங்களா? அவசியமே கிடையாது, பூஜி யார் வந்தாலும் கிடையாது. நீங்க அப்ப உங்களுக்கு தலைவரே விருப்பம் இருந்தா தலைவரே அப்போ மன்மத வணக்கம் யாருக்கு வைக்கணும்? உனக்கு நீயே வச்சுக்க, முகரைக்கு இப்படி. ஏமா நீங்க அதெல்லாம் வேலையை மட்டும் பாருங்கம்மா. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆபீஸ்ல இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, கத்தி எடுத்து குத்துறாங்க, செக்யூரிட்டியா போலீஸுக்கே பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. கஞ்சா ஆபீஸ்குள்ளே கஞ்சா அடிக்கிறான். ஆமா ஆமா அந்த வைகுண்டம் அதை கேட்க வக்கு இல்லை நமக்கு. அதனால வேலையை கரெக்டா பாருங்க. எந்திரிச்சு நிக்கணுமா, உட்காரணுமா, படுக்கணுமா, தூங்கணுமா, இதெல்லாம் தேவையில்லாது, புரியுதா? அதனால நீங்க பேசுற டிஸ்கஷனை அவைக்குள்ள நீக்கிறேன். மரியாதைங்கிற தானா வரணும். கேடு கெடுத்தமா வாங்கி இலக்கு மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? இஷ்டம் இருந்தா இருந்தா ஓடு காலி மாதிரி ஓடு மாதிரி ஓடிடுங்க, வேலையை விட்டு ஓடுங்க. கரெக்டா? சரி. நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. உட்காருங்க. நான் மரியாதை கேட்டேனா? நான் மரியாதை கேட்டேனா? அவன்கிட்ட கேட்ட மரியாதை கேட்டேனா? மூடிக்கிட்டு சாத்திட்டு உட்கார்ந்துருப்பாங்க. மரியாதை கேட்காம வரணும் தளபதி. கேட்காம வரும்னு தெரியுது. என்ன விளக்கணைக்கு கேட்ட? கிளி கிளிக்கிறாங்களே என்ன? இதெல்லாம் அவங்க சொல்லணும்ல. என்ன சொல்றேன்? மன்மத வணக்கம், காப்பாத்துமா. இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்த ஒரு எளிய வீட்டு பிள்ளை நீ ஏன் அழுவுற? நீ அழுது என் தம்பின்னு சொல்றதுக்கே பெருமையா நினைச்சிட்டு இருந்தா கண் கலங்க கூடாதுடா, கண் கலங்கவே கூடாது. மரியாதை இருக்கு. வணக்கம் வணக்கம். நான் வந்து வேலையை தானே பார்க்க சொன்னேன், அதுக்குள்ள என்ன பஞ்சாயத்துக்கு மறுபடியும்? என்ன பஞ்சாயத்து? உங்களுக்கு இன்னும் பிரச்சனை தீரலையா? எந்திரிச்சு நிக்கணும். அவர் அப்ப எந்திரிச்சு நின்று இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்திரிச்சு நின்று இருக்காங்க. எல்லாருமே எந்திரிச்சு நின்று இருக்காங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி என் மேனேஜரா வந்து ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வரும்போது அதுக்கு முன்னாடி மேனேஜரா இருந்த இங்க எடப்பாடி வந்து இங்க தான் இருந்தார், வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் எந்திரிச்சு நிக்கலப்பா, அவர் எந்திரிச்சு நிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு லேடி இங்க இருந்தாங்க, முதலமைச்சர் இது மேனேஜரா இருந்தாங்க. அவங்க வரும்போது இங்க யாரும் எந்திரிச்சு நிக்கல, எதிரில் நிக்கிறவங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, முத்துவேல்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வரும்போது யாரும் இங்க வந்து அவங்க சார்ந்த ஆளுங்க, நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு எந்திரிச்சு இருப்பாங்க. எதிரில இருந்த அந்த அப்ப இருந்த மேனேஜர் எந்திரிச்சு நிக்கல, புரியுதா? தலைவரே அவங்க எல்லாம் வேற, இவரு வெற்றி தலைவர், அவருக்கு எந்திரிச்சு நிக்கணுமா இல்லையா? திரும்பவும் கேக்குறேன், இப்படி பில்டப் பண்ணி ஒரு இது ஆகாது. அதனால தேவையில்லாத வேலை இதெல்லாம். நீங்க அசிங்கமா இருக்குது, மரியாதையை கேட்டு கேட்டு கேவலமா வாங்குறது. என்னத்தை கிழிச்சு சாதிச்சிட்டீங்க நீங்க? 8 கோடி மக்களோட மேனேஜர் ஆகி 100 நாள் ஆயிருக்கு. மேனேஜர் ஆகி 100 நாள் ஆயிருக்கு. ஆபீஸோட பொருளாதாரம் இது உயர்ந்திருக்கா? 10வது இடத்துக்கு போயிருக்கு நம்ம ஆபீஸ் இன்வெஸ்டர்ஸ் இழுக்கிறதுல. இந்த ஆறு வந்ததுக்கு அப்புறம் 10வது மாடிக்கு போயிருக்காருப்பா. இன்வெஸ்டர்ஸ் இழுக்கிறதுல 10வது இடத்துக்கு போயிருக்கு, நக்கிட்டு போயிருக்கு. இதெல்லாம் ஏன் தலையில இருந்து உருது, புரியுதுங்களா? இது ஆபீஸ்ல பாதுகாப்பே இல்லை, சேஃப்டி ப்ரிகாஷனே இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, நைட் ஷிஃப்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஆபீஸ்க்குள்ள கஞ்சா அடிச்சுருக்காங்க. இது எல்லாம் தான் பிரச்சனை. அதை விட்டு மறுபடியும் மரியாதை கேட்டு வாங்காதீங்க, தயவுசெய்து ஒழுக்கமா இருங்க. தம்பி, ஆபீஸோட ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் இருக்கவங்கள தான் கூட்டு வரணும், பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் கூட்டு வரக்கூடாது. நீங்க என்னதான் மேனேஜரா இருந்தாலும் சரி, புரியுதா? அது எல்லாருக்குமே பொருந்தும், புரியுதா? இந்த பாரு, இந்த பையெல்லாம் நேத்து பாத்ரூமுக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு பவுடர் நுணுக்குறான், ஏடிஎம் கார்டில் நுணுக்குறான் அப்படிங்கிறான். இதெல்லாம் நீ தான் மேனேஜர், நீ தான் கேட்கணும், புரியுதா? இந்த பக்கம் அந்த 3வது பாரு, அவன் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் கட்டை எடுத்து டம்முன்னு அடிக்கிறான், பேர் மரியம். அதனால இதெல்லாம் கேளு, மேனேஜரா இருந்து இதெல்லாம் கேட்டு சொல்லுங்க, தானா மரியாதை இருப்பது என்னப்பா? அதை விட்டுட்டு இதெல்லாம் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் அழிச்சுக்காம சண்டை போடாம பண்ணுங்கண்ணே. நான் என்ன சொல்றேன், நீங்களே மரியாதை கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். கேட்டனா? நான் மரியாதை கேட்டீங்களா? அவரு கிளி கிழிச்சிட்டு போறாரு. அதுதான் திருப்பி வேணா மாட்டி விட்டுருவேன். பொசிஷனை மாத்த. எப்படி பாத்தீங்க?